பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 18/12/2023 முதல் 24/12/2023 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடக ராசி கால புருஷனுக்கு 4வது ராசி. இந்த ராசிநாதன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பத்திலிருந்து சஞ்சாரம் செஞ்சு ரிஷபம் வரை சஞ்சாரம் செய்கிறார். நல்ல இடத்துல பிரவேசம் பண்ணி நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போது 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது. குரு பாருங்கள் 10ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி சரியில்லைன்னா தான் அது மாதிரி ஒரு நிலை இருக்கும். இல்லை திருத்துப்புன்னு உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அழகழிப்பாங்க. நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் கேட்டு விரும்பி ட்ரான்ஸ்ஃபர் கேட்பீங்க, கேட்ட இடத்துல கிடைக்காது. இப்படி ஒரு அழிச்சாட்டியும் அதாவது அலைச்சல் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் கூட கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், அழுத்தம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல இருந்த போதிலும் நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. இந்த இது பொறுத்தவரையிலையும் கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வித்துறை, அரசியல், பத்திரிகை, மீடியா, விளையாட்டுத்துறை, கேட்ரிங், மற்றபடி கப்பல் துறை, இப்படி பல துறைகளில் பணிபுரியும் அன்பர்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 3ல் கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க. என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் இந்த 3ஆம் இடத்து கேது உங்களுக்கு சாதனை பண்ணுவார். ராஜயோகத்தை, விபரீத ராஜயோகத்தை வழங்கப் போகிறார். எது தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 4ஆம் இடம் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் நிறைவு இருக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கும். மற்றபடி வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை பெறும். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம். ஒரு சிலர் 4 வீலரே வாங்கக்கூடிய, இல்லை பழைய 4 வீலர் இருக்குது அதை விற்றுட்டு இன்னும் விலை உயர்ந்த கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். வீடை அலங்காரம் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது, இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செய்வீங்க. ஒரு சிலர் ஃப்ளாட் வாங்கிறது, வீடு கட்டுறது, இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்து அதிபதி 5இல் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரம். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை
பார்ப்பதால் நீங்கள் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. அசையா சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கப் போகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்து பத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 2ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போது கடன் காட்சிகள் வரக்கூடிய வருமானம் மிக சிறப்பாக இருக்கும். அது பெரிய லெவலில் கடன் காட்சிகள் எதாவது இருந்தால் அதை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அஷ்டமத்து சனியினுடைய நிலை ஆரம்பமாகிவிட்டது. அதனால் சனி பகவானுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கிற கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள். இந்த ராகு பகவான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார். நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட், அதாவது இது மாதிரி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 10ல் குரு இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குரு பார்வை சிறப்பாக இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை. 11ஆம் இடத்து அதிபதி 4இல் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் உங்களுக்கு கலைத்துறை, சினிமாத்துறை இவங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. கல்வித்துறையாகட்டும், நீதித்துறை, நிதித்துறை, அரசியல், சினிமா, பத்திரிகை, மீடியா, ஆன்மீகம், விளையாட்டு, தொழில்துறை, தொழில்நுட்ப, கேட்டரிங் துறை, கப்பல் துறை, இதில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இது அமைகிறது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் அஷ்டமத்து சனி வந்தாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை ராகு சிறப்பாக செய்ய போகிறார். குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக குரு பார்வை கோடி நன்மையாக விளங்கப் போகிறது. செவ்வாய் 5 கூடையவன் ஆட்சி பீடம் ஏறியிருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார். அதனால் இந்த கடக ராசிக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரம். நினச்சதை சாதிக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். கடக ராசிக்கு 18, 19 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள், சனி பகவானுக்கு பிரீத்தி செய்யுங்கள். மற்றபடி இந்த வாரம் நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லலாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.